பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த மாலை வேளையிலே உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இந்த அருமையான நல்ல நாளிலே தேவனுடைய வார்த்தைக்கு கடந்து செல்வோம். உங்கள் மத்தியிலே இந்த பரிசுத்த வேதாகமத்தை குறித்து சில காரியங்களை உங்களோடு பேச விரும்புகிறேன். சில பிள்ளைகள் இதை அறிந்திருப்பீர்கள், சிலருக்கு தெரியாமல் இருக்கும். அதனால் இதை குறித்து சற்று உங்களோடு பேச கர்த்தருடைய ஆவியானவர் உதவி செய்வாராக. ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகத்திலே 29ஆம் அதிகாரத்திலே 11ஆம் வசனத்தையும் 12ஆம் வசனத்தையும் நான் வாசிக்கிறேன். கவனமாய் இந்த வார்த்தைக்கு செவி கொடுங்கள். ஆதலால் தரிசனமெல்லாம் உங்களுக்கு முத்திரிக்கப்பட்ட புத்தகத்தின் வசனங்களை போல் இருக்கும். வாசிக்க அறிந்திருக்கிற ஒருவனுக்கு அதை கொடுத்து, நீ இதை வாசி என்றால் அவன் இது என்னால் கூடாது, இது முத்திரிக்கப்பட்டிருக்கிறது என்பான். 12வது வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்கள். அல்லாமலும் வாசிக்க தெரியாதவனிடத்தில் புத்தகத்தை கொடுத்து, நீ இதை வாசி என்றால் அவன் எனக்கு வாசிக்க தெரியாது என்பான். அருமையானவர்களே, இன்றைக்கு இந்த உலகத்திலே அநேக மக்களுக்கு இந்த வேதத்தை குறித்து பலவிதமான கேள்விகள், சர்ச்சைகள், பலவிதமான பிரச்சனைகள், பலவிதமான போராட்டங்கள் உண்டு. இதுவோ எதுவோ அதுவோ என்கிற பலவிதமான போராட்டங்களுக்கு மத்தியிலே ஆண்டவரை அறிந்த பிள்ளைகள் கூட சில சமயங்களிலே இந்த தேவனுடைய வார்த்தையை சரியாய் புரிந்து கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலைகளிலே இருக்கிறார்கள். அதனால்தான் நான் இந்த வேதத்தை குறித்து சற்று உங்களோடு சில நிமிடங்கள் பேச வாஞ்சிக்கிறேன். கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். இந்த பரிசுத்த வேதாகமத்தை 40 மனிதர்கள் எழுதப்பட்ட புத்தகம்தான் இந்த பரிசுத்த வேதாகமம். அதையும் இதை எழுதினவர்கள் எல்லாரும் யூதர்கள். அருமையானவர்களே, ஒரு பெரிய கற்ப வேதனை பட்டு ஒரு குழந்தையை ஒரு தாயார் உலகத்திலே கொண்டு வருவது போலதான் இந்த பரிசுத்த வேதாகமத்தை எழுதின மனிதர்களும் பயங்கரமான சூழ்நிலைகளிலே அவர்களை கொலை செய்ய தேடுகிற பொழுது, சில மனிதர்களை குகைகளுக்குள்ளே, குன்றுகளுக்குள்ளே, சிலர் காடுகளுக்குள்ளே, மலைகளுக்குள்ளே, இப்படியான இடங்களிலே இருந்துதான் தேவனுடைய ஆவியினாலே ஏவப்பட்டு தேவனுடைய மனிதர்கள் எழுதப்பட்ட இந்த பரிசுத்த வேதாகமம். அதனால் வேதம் என்ன சொல்லுகிறது என்றால், இதை நன்கு புரிந்திருக்க வேணும் நீங்கள். ஆண்டவர் சொன்னபடி, ஆண்டவர் இந்த பூமியை விட்டு பரம் ஏறுகிற பொழுது எல்லா மனிதர்களுக்கும் பொதுவாக ஒரு காரியத்தை இந்த பூமியிலே சொல்லியிருந்தார். என்னவென்றால், யோவான் 15ஆம் அதிகாரத்திலே நீங்கள் அறிந்த வசனம்தான், என்னால் அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது என்று சொன்னார். அதனுடைய அர்த்தம் என்ன? நாம் எதை செய்தாலும் தேவனுடைய ஆவியானவர், கடவுளுடைய உதவி இல்லாமல் நாம் எதையும் செய்து தேவனை மகிமைப்படுத்த முடியாது என்பதை ஆணித்தரமாய் தேவன் நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார். வேத வசனத்தினூடாக சொல்லி கொடுத்திருக்கிறார். அதனாலே இங்கு ஏசாயா தீர்க்கதரிசி என்ன சொல்லுகிறார் என்றால், இந்த பரிசுத்த வேதாகமத்தை அறிவதற்கு பரிசுத்த ஆவியினுடைய உதவி இல்லாமல் யாரும் இந்த வேத வார்த்தையை அறிந்து கொள்ள முடியாது என்று அழுத்தம் திருத்தமாய் இங்கு எழுதியிருக்கிறதை நான் உங்களுக்கு வாசித்து காண்பித்தேன். இப்போ என்ன நீங்கள் சொல்லுகிறீர்கள் என்று நீங்கள் கேட்கிறீர்களா? அப்போ பரிசுத்த ஆவி இல்லாமல் வேதத்தை வாசிக்க முடியாதா? ஊழியம் செய்ய முடியாதா? சபையை கட்ட முடியாதா? எங்களுடைய சபையில் ஆத்துமா இல்லையா என்று நீங்கள் யோசிக்கலாம். செய்யலாம். மாம்ச பலம் ஒன்றிருக்கிறது. மாம்சத்துக்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினாலே அழிவை அறுப்பான், ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனையும் சமாதானத்தையும் பெற்றுக்கொள்ளுவான். சபை என்பது மனிதர்களால் நியமிக்கப்பட்டதல்ல, மனிதர்களால் வழிநடத்தப்படுவதும் இல்லை. இன்றைக்கு அநேகர் எண்ணுகிறார்கள், நிற்கிறோம், எங்களுக்கு எல்லாம் தெரியும், நாங்கள் தான் என்று எண்ணுகிறார்கள். ஆனால் வேதம் அப்படி சொல்லவில்லை. சபைக்கு தலை இயேசு கிறிஸ்து. அதற்கு கீழ்ப்பட்ட அவருடைய சரீரத்திலே தற்காலிகமான ஊழியக்காரர் தான் நாம் அவர் சொல்வதை செய்யும்படியாக. அப்போ அவர் சொல்வதை எப்படி செய்ய வேணும் என்றால்,
தேவனுடைய ஆவி நமக்குள்ளிருந்து சொல்லுவதை தேவனுடைய சபையிலே நாங்கள் போதிக்கிறோம், சொல்லிக் கொடுக்கிறோம், கற்றுக் கொடுக்கிறோம், ஊழியம் செய்கிறோம். இவைகளெல்லாம் தேவனுடைய ஆவியினாலே நாங்கள் நடத்தப்படுகிறபடியினாலே தைரியமாய் இன்றைக்கு உங்கள் மத்தியிலே பேசுகிறேன். இன்றைக்கு உலகத்திலே மிகவும் படித்தவர்கள், இனிமேல் இல்லை என்று நல்ல தொப்பில் படித்த மனிதர்களிடத்தில் கூடி இந்த பைபிளை கொண்டே கொடுத்தால் அவர்கள் என்ன சொல்வார்கள்? வாசித்து போட்டு இதை வாசி என்றால் மலமண்டு வாசிப்பார்கள். இதன் அர்த்தத்தை சொல்லுகின்றால் அவர்களுக்கு தெரியாது. ஐயோ இது முத்திரிக்கப்பட்டிருக்கு, இது எங்களுக்கு இதனுடைய மறுமொழியை சொல்ல எங்களுக்கு தெரியாது என்று தான் சொல்லுவார்கள். அப்போ உலக படிப்பு, உலக அறிவு, உலக ஞானம் இந்த வேத வார்த்தையை அறிய முடியாது. அதனால் உங்களுக்கு நான் என்ன சொல்லுகிறேன் என்றால், நீங்கள் யாராக இருந்தாலும் இந்த பைபிளை குறித்து இந்த வேத வார்த்தை, ஜீவனுள்ள வார்த்தை இதை அறிய வேணும் என்றால் நீங்கள் என்ன செய்ய வேணும் என்றால் பரிசுத்த ஆவியினுடைய உதவியை நாட வேணும். ஒருவேளை நீங்கள் இந்த புதிதான பிள்ளைகள் இந்த நியூஸை பார்த்து, இந்த செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறவங்களுக்கு ஒரு விஷனமாக இருக்கும். என்ன ஆவி என்கிறார்கள், ஆத்மா என்கிறார்கள், சரீரம் என்கிறார்கள், கடவுள் என்கிறார்கள், இப்படி பல போராட்டங்கள் உங்களுக்கு இருக்கும். ஆனால் நான் சொல்லுகிறபடி ஒரு பைபிளை வாங்கி கடவுளை தேடி உண்மையான வழியை கண்டுகொள்ள வேண்டும் என்றால் ஒரு பைபிளை வாங்கி வாசியுங்கள். அப்போ படித்தவர்கள் மனிதர்களிடத்தில், உதாரணத்துக்கு ஒரு இன்ஜினியர் இடத்துல இந்த பைபிளை கொடுக்கிறார், அவர் மலமலண்டு வாசிக்கிறார். கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கார், நான் தாழ்ச்சி அடையேன், அவர் என்னை புல்லுள்ள இடங்களிலே மேய்த்து அமிர்த தண்ணீர்களில் கொண்டு போய் விடுகிறான்னு வாசித்து முடிவில் கேட்பேன். என்ன பிரதர் அதை சொல்லுன்னா, எனக்கு விளங்க இல்லை பிரதர், என்ன இந்த வார்த்தைன்னு கேட்பார். ஆனால் அதே டைமில் வாசிக்க தெரியாத ஒரு மனிதனிடத்தில் இந்த பைபிளை வாசிங்கடா, அவர் சொல்ல எனக்கு வாசிக்க தெரியாதுன்று. வாசிக்க தெரிந்தவர்களும் இந்த மகிமையை கண்டுகொள்ள முடியாது, வாசிக்க தெரியாதவர்களும் இந்த மகிமையை கண்டுகொள்ள முடியாது. அதனால தான் அவர் சொன்னார், நான் போவது, இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருக்கிற பொழுது சொன்னார், நான் போவது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். நான் போய் என் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், என் பிதா என்றென்றும் உங்களோடு கூட இருக்கும்படிக்காகிய சத்திய தேற்றரவலனாகிய பரிசுத்த ஆவியானவரை உங்களுக்கு தந்தருள்வார் என்று. அதைத்தான் நாங்கள் இன்றைக்கு காத்திருந்து ஜெபம் பண்ணி பெற்றுக்கொண்டு இந்த மகிமையான ஊழியத்தை, அவருடைய கட்டளைகளுக்கெல்லாம் கீழ்ப்படிந்து மிகுந்த தாழ்மையோடு இந்த ஊழியத்தை இந்த சுவிசேஷத்திலே மாத்திரமல்ல, இந்த யூடியூப் வழியாக அநேக தேசங்களிலிருந்து உங்களை நாங்கள் சந்திப்பதற்கு காரணம், இந்த தேவனுடைய வார்த்தையை அறிகிற அறிவை கர்த்தராகிய தேவனுடைய ஆவி எங்களுக்குள்ளிருந்து சொல்லுகிறபடியினால் உங்களுக்கு நாங்கள் இதை பிரசங்கம் பண்ணுகிறோம். பைபிள் ஒன்றை வாங்குங்கள், வாங்கி படித்து பாருங்கள், தேவனுடைய உதவியை நாடி பாருங்கள். நீங்கள் கீழாகாமல் மேலாகுவீர்கள், வாலாகாமல் தலையாகுவீர்கள். அப்படிப்பட்ட ஒரு தேவன் உங்களை ஆசீர்வதித்து மேன்மையாய் வைப்பாராக. ஆமேன். God bless you. ஆமேன்.